அனைவருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு ஸ்ரீ மாருதி வெண்டிங் யூடியூப் சேனலுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பதிவில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிவிசி வெல்டு மெஸ், அதாவது 12mm இந்த கிரீன் கலர் ரோல் வந்து நம்ம கட்டியும் பார்த்துருப்பீங்க, வெளியே ஹார்ட்வேர்ஸ்லையும் பார்த்துருப்பீங்க. ஆனால் அதிலே வந்து இன்னொரு அப்டேஷனாக பார்த்தீங்கன்னா 6mm பிவிசி வெல்டு மெஸ் வருதுங்க. ஸோ எல்லாரும் இந்த 12mmக்கு மறுபடியும் கேப் சின்னதாக கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுங்க. அதுக்காகவே இந்த ப்ராடக்ட் நாங்கள் லான்ச் பண்ணுறோங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ஆல்ரெடி நமக்கு நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸாக சொல்லாங்காத இந்த வீடியோங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து என்னென்ன பர்பஸ்க்குலாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு நாட்டுக்கோழி வளர்த்திட்டு இருக்கிறீங்க, அது கீழே வந்து பாம்பு கீரியெல்லாம் வராமல் நம்ம சிக்கன் மெஸ் பயன்படுத்தியிருந்தாங்க. இல்லை சிக்கன் மெஸ் கூட எனக்கு மறுபடியும் கேப் சின்னது வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குற கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இதை வந்து நீங்கள் 3 அடி ஹைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா 3 அடி வாங்கி 2ஆக கட் பண்ணி கூட நீங்கள் 1.5 அடிக்கு யூஸ் பண்ணலாம். இல்லை 4 அடி வாங்கி நீங்கள் 2ஆக கட் பண்ணி 2 அடிக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா சிக்கன் மெஸ்ஸை விட கேப் சின்னது வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த மெட்டீரியல் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுவே வந்து நீங்கள் வந்து ஒரு கேஜஸ் பண்ணுறீங்க, அதில் வந்து ஃபின்ச்சஸ் அந்த மாதிரி பண்ணும், இந்த 1/2 இன்ச்சை விட கேப் சின்னது வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா இது போலாங்க. நாங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க, இந்த பிவிசி வெல்டு மெஸ் வந்து கேஜஸ் பண்ணும்போது வந்து பேர்ட்ஸ் வந்து அதை வந்து கொத்தி சாப்பிட்ருன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே ப்ராப்ளம் இதில் வருங்க. பட் நீங்கள் வந்து ஏதாவது சின்ன கேஜஸ் பண்ணுறீங்க, அளவா பண்ணீங்கன்னா இந்த இது வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாங்க. ஸோ ஜிஏ வெல்டு மெஸ்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் பேர்ட்ஸ் கேஜ் பண்ணியிருப்பீங்க, அந்த பேர்ட்ஸ் கேஜில் வந்து உள்ள பாம்பெல்லாம் வருது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு வந்து நீங்கள் இந்த மெட்டீரியல் வந்து நீங்கள் அவுட்டரில் பயன்படுத்தலாங்க. ஸோ அப்படி நீங்கள் அவுட்டரில் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பறவைகளும் இதை கொத்தி சாப்பிட்றதுக்கு வழி கிடையாதுங்க. வெளியிருந்து எந்த உயிரினமும் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைங்க. ஸோ அதுக்காகவும் இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாங்க. ஸோ இது வந்து நம்ம சேவல் ரிங்க கீழே வந்து மறுபடியும் நீங்கள் 1.5 அடி கட்டலாங்க. நான் சொன்ன மாதிரி நாட்டுக்கோழி பண்ணை கட்டலாம், நீங்கள் பிராய்லர் பண்ணைக்குமே கீழே கட்ட முடியுங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கார்டன் பர்பஸ்க்கு வந்து கொஞ்சம் கேப் நெருக்கமாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கணும், அதுக்கு தாராளமாக கட்டலாங்க. ஸோ இது நாங்கள் இந்த பிவிசி வெல்டு மெஸ் சொன்ன மாதிரி வந்து இது ஒரு இம்போர்ட் ஐட்டம் தாங்க. ஸோ அதனால வந்து இது ரோல் வந்து ஒரு 10 மீட்டர் லென்த் அந்த மாதிரி வருங்க. அவைலபிள் ஹைட் பார்த்தீங்கன்னா 3 அடி 4 அடி அந்த மாதிரி நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குதுங்க. ஸோ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பிவிசி வெல்டு மெஸ் 6mmங்கிறது ரொம்ப ரேராக தான் பார்த்துருப்பீங்க, அதிக அளவு யாரும் வச்சிருக்க மாட்டாங்க. நம்ம கிட்ட இது எப்பவுமே ரெடி ஸ்டாக்ல இருக்குங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தேவைப்பாடு இருந்தால் நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம் 3 to 4 years லைஃப் வருங்க. வெயில் மழை இல்லாத மாதிரி இருந்ததுன்னா 3 to 4 years வரைக்கும் லைஃப் இது வருங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணி வாங்கிக்கலாங்க. அவுட்டோருக்கு வந்து கம்ப்ளீட்டாக இதை வச்சு நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணணும், இதை லைஃப் லாங் யூஸ் பண்ணுச்சா அதுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து சஜஸ்டட் கிடையாதுங்க. அதுக்கு நீங்கள் வேற ஜிஏ வெல்டு மெஸ் ஹெவியில் அந்த மாதிரி போனீங்கன்னா நல்ல ஆப்ஷனாக இருக்குங்க. ஸோ இதை வந்து வெறும் நாட்டுக்கோழி பண்ணைகளுக்கு பிராய்லர் பண்ணைகளுக்கு மட்டும் தான் பயன்படுத்தணும் அப்படி கிடையாதுங்க. நீங்கள் ஏதாவது ஒரு ஃபென்சிங் போட்டுருக்கீங்க உங்கள் இடத்த சுற்றி, ஆனால் கீழே வந்து ஏதாச்சும் பூனை தொந்தரவெல்லாம் வந்துருது, உள்ள வருது, இல்லை கேட்டுக்கு கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா பூனை வந்து பூந்து வந்துடும் சொல்லுவாங்க. அதுக்கு எல்லாமே இந்த மெஸ்ஸை வந்து பயன்படுத்தணும். கேப் ரொம்பவே சின்னதாக இருக்குங்க. ஸோ உங்களுக்கு எதுவுமே வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்காதுங்க. ஸோ இந்த மாதிரி 3 இன்ச்சு செயின் லிங்க் கீழே வந்து நீங்கள் பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்டிங்ஸ் வைஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்குங்க. அதாவது ஓவரால் நீங்கள் வந்து கேப் சின்ன மெஸ்ஸாக போடுறதுக்கு பதிலாக பெரிய மெஸ்ஸே போட்டு அது கீழே போடும்போது வந்து உங்களுக்கு காஸ்டிங் சைஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குங்க. ஸோ அடுத்து இந்த ப்ராடக்ட் வந்து செடிகளுக்கு சுற்றி வைக்கலாமா, செடிகளுக்கு ட்ரீ கார்டை யூஸ் பண்ணலாமா நிறைய அடுத்து டவுட் வருங்க. இந்த ப்ராடக்ட் வந்து ட்ரீ கார்டுக்கு வந்து அவ்வளோ சஜஸ்டட் கிடையாதுங்க. ஸோ அதுக்கு வந்து பெஸ்ட் ஆப்ஷன் நம்ம கொக்கோ மெஸ் வந்து நம்ம ஆல்ரெடி லான்ச் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ இது வந்து ட்ரீ கார்டாக பயன்படுத்துறதுக்கு வந்து சஜஸ்டட் கிடையாதுங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும், உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கீழே நம்ம சேல்ஸ் டீமை கான்டாக்ட் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை புக் பண்ணிக்கோங்க. தரமான கம்பி வேலி வாங்க நம்ம மாருதி வயர் நெட்டிங்க்கு வாங்க.